இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு ஸ்கோடா கைலாக்கில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜெர்மன் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் நம்ம எதுவும் குறை சொல்லவே முடியாது. மெட்டீரியல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீழே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பக்கெட் சீட் மாதிரியே உங்களுக்கு அந்த பள்ளம் வருது. சைடில் ரெண்டு சைடில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் போல்ஸ்டர்ஸ் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பிராண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கட் பண்ணி இந்த இடத்துல பிளாஸ்டிக் கொடுப்பாங்க. பட் எவ்வளோ பெரிய கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். இதுதான் மினி குஷாக். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இது 2025 ஸ்கோடா கைலாக் சிக்னேச்சர் வேரியன்ட் இது. அண்ட் இந்த வீடியோ நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு சிக்னேச்சர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்ல போகிறேன். என்ன ப்ரைஸிங்கில் வருது அப்படின்றத சொல்ல போகிறேன். பிகாஸ் ஸ்கோடா கிட்டே பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அஃபோர்டபுள் கார்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஸ்கோடா நீங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கையில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ அது ஏன் அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் இந்த காருடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இது வந்து ஒரு சப் 4 மீட்டர் கார். ஸோ அதில் உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிதின். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குருதேவ் ஸ்கோடா ஃபார் லெண்டிங் மீ திஸ் கார். நீங்கள் ஸ்கோடா கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா குருதேவ் ஸ்கோடாவை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2025 ஸ்கோடா கைலாக் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்லையும் சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் அந்தளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் சிக்னேச்சர் வேரியண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளாசி பிளாக்ல வந்து கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நிறைய ஸ்லாக்ஸோட உங்களுக்கு வந்து வருது. ஸ்கோடாவுடைய லோகோ நீங்கள் மேலே பார்க்கலாம். இந்த நம்பர் பிளேட்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் அதுக்கும் கீழே உங்களுக்கு டார்க் கிரேயில் உங்களுக்கு ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம். நம்ம லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஹெட் லேம்ப்ஸ். உங்களுக்கு வந்து எல்லாமே எல்இடியில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரிஃப்ளெக்டட் டைப்பில் உங்களுக்கு எல்இடியில் இருக்குது. ஸோ ரெண்டு சேம்பர் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஹை பீம் அண்ட் லோ பீம் உங்களுக்கு எல்இடியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலே வந்து டிஆர்எல்ஸும் உங்களுக்கு இருக்குது. இந்த டிஆர்எல்ஸே தான் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸாக ஒர்க் ஆகும். அதை உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா எல்இடியில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு க்ளோ ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த காருடைய ஹெட்லாம்ப் செட்டப் பற்றி. அண்ட் பானெட்லலாம் பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் கொடுத்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. உங்களுடைய தாட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டயர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா சியேட்கான டயர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சிக்னேச்சர் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு 205/60R16. ஸோ 16 இன்ச்சுக்கான அலாய்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலாய் டிசைன் நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் ஸ்கோடா என்ன உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு வேரியண்ட்டுக்கு ஒரு வீல் டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வீல் கேப் வந்து வரும், ஸ்டீல் வீல்ஸ் வரும். இது சிக்னேச்சர் வேரியண்ட், மிட் வேரியண்ட். இது டாப் வந்து ப்ரெஸ்டீஜ். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்னொரு டைப் ஆஃப் அலாய்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதுவும் நான் உங்களுக்கு இப்போ கிளிப்பிங் போட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நடுவில் ஸ்கோடா லோகோ நீங்கள் பார்க்கலாம். மேலே வந்து கிளாடிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாடிங் வந்து கண்டிப்பாக ஒரு எஸ்யூவின் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பாடி கலர்லேயே உங்களுக்கு ஓஆர்விஎம்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு திக்கான ஒரு கிளாடிங் வந்து டோரில் போகுது. பாடி கலர்லேயே உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு கீழே என்ட்ரி கிடையாது, கீ வச்சு தான் நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் உங்களுக்கு கிடையாது. இது சிக்னேச்சர் ப்ளஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மேலே உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் டிசைன் பர்பஸ். இல்லை லோட் நீங்கள் எதுவும் ஏற்ற முடியாது. அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா காஷன் டு நாட் அப்ளை லோடுன்னு உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. தென் மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு நார்மல் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் ப்ளஸில் உங்களுக்கு ஷார்ஃபன் ஆண்டனா வந்து வரும். அண்ட் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ், ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைலில் பார்த்துருவோம். ஸோ ரியரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காரோட டிசைன். ரியரில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ரியரில் பார்த்தோன்னா உங்களுக்கு போல்டாக ஸ்கோடாவுடைய லோகோ வந்து உங்களுக்கு லெட்டர்ஸில் வந்து போட்டிருக்காங்க. பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போல்டாக போட்டிருக்காங்க பின்னாடி நிறைய பிராண்ட்ஸ். ஸோ அதேமாதிரி ஸ்கோடா உங்களுக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் வராது. சிக்னேச்சர் ப்ளஸில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வரும். டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடம் எல்இடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது உங்களுக்கு இப்போ வீடியோவில் வந்து இது ஃப்ளோ ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் அது வந்து ரெஃப்ரெஷ் ரேட்னால. பட் இங்கே வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. இது ரிவர்ஸ் லேம்ப்காக கொடுத்துருக்காங்க. விண்ட்ஷீல்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு டீஃபாகர் இருக்குது, வைப்பர்ஸ் கிடையாது. ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப் அண்ட் ஸ்பாய்லர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காருடைய ரியர் ப்ரொஃபைல் பற்றி பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துருவோம். இந்த காரில் பார்த்தோன்னா இம்ப்ரெசிவான பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து உங்களுக்கு எலக்ட்ரோமேட்டிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 446 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் மேசிவ். பிகாஸ் இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு ஸ்கோடா கைலாக்கில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
பார்சல் ஷெல்ஃப் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்காதீங்க. ஸ்கோடா அதை வந்து கிளவராக உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி மாட்டி வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 60-40 ஸ்ப்ளிட் சீட்ஸ் கிடையாது. சிக்னேச்சர் ப்ளஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா 60-40 வந்து உங்களுக்கு வரும். அண்ட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோவை நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன் பார்க்க போனாக்க. ஸோ கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 15 இன்ச்சுக்கான ஸ்பேஸ் சேவர் டயர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலாய்ஸ் கிடையாது, நார்மல் டயர்ஸ் தான். ஸோ 15 இன்ச் கொடுத்துன்றது நல்ல ஒரு விஷயம், 14 தராமல். அண்ட் இலிமினேஷன் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. ஜெர்மன் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலை நம்ம எதுவும் குறை சொல்லவே முடியாது. மெட்டீரியல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த இடத்துல ஒரு இன்சர்ட் மாதிரி இருக்கும், அதை வச்சு தான் நம்ம இழுப்போம். பட் ஸ்கோடா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டேக் மாதிரி கொடுத்து அந்த டேக் வச்சு இழுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா அழுத்தி சாத்தினா தான் சாத்துது. அந்தளவுக்கு உங்களுக்கு வெயிட் இந்த டேல்கேட்லாம் இருக்குது. பிகாஸ் சேஃப்டி அந்தளவுக்கு ஸ்கோடா வந்து பார்ப்பாங்க. ஜெர்மன் கார்ஸ்லேயே சேஃப்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே நம்ம செகண்ட் ரோ சீட்ஸ் போயிடுவோம். ஓப்பன் பண்ண அப்படின்னாக்கா உங்களுக்கு க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் பார்க்கலாம். இந்த எலிமெண்ட் நல்லா இருக்குது. 3Dயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். யூஸ்வலாக பிராண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கட் பண்ணி இந்த இடத்துல பிளாஸ்டிக் கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்கோடான்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ இங்கே தான் நீங்கள் கை வைப்பீங்க. ஸோ ஆம்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபேப்ரிக் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ குடோஸ் டு ஸ்கோடா ஃபார் தட். பிகாஸ் பிராண்ட்ஸ் வந்து 2 அட்ஜஸ்டபிள் கொடுக்குறதே இந்த ப்ரைஸ் பாயிண்டில் அதிகம். ஸோ 3 கொடுத்து அதுவும் அட்ஜஸ்டபிள் கொடுத்துன்றது நல்ல ஒரு விஷயம். ஆம்ரெஸ்ட் இல்லை இந்த காரில். பட் உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த இடம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் இந்த சைட்லையும் காட்டுறேன். 2 போல்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரியர் சீட்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ளாட்டாக கொடுக்காம சீட்லேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கார்பெட் மாதிரி உங்களுக்கு ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் தான் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. அண்ட் குஷனிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தோன்னா ஃப்ளோர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ளாட் கிடையாது, நடுவில் ஒரு ஹம்ப் இருக்குது. ஸோ அட்வைசபிள் பார்த்தோன்னா 2 அடல்ட் வந்து ரொம்ப தாராளமாக உட்காரோம். நடுவில் ஒரு குழந்தை வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. இந்த இடத்துல பார்த்தோன்னா இன்னொரு கிளவரான ஃபீச்சர் என்னென்னா, ஸோ இது வந்து மேக்ஸின் ஹோல்டராக இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோன் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோன் இப்படி நேராக இப்படி உள்ளே வைக்கலாம். அண்ட் நடுவில் பார்த்தோன்னா 2 ஏசி வென்ட்ஸ், 2 டைப் சி சார்ஜர் போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு டைப் சி சார்ஜர் போர்ட் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அண்ட் ஆஸ் யூ கேன் சி இந்த காரில் வந்து உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. பிகாஸ் உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த குஷனிங் நல்லா இருக்குது. நல்லா திக்கான குஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது லெக் ரூம் இஸ் ரியலி குட். நீங்களே பார்க்கலாம், நல்ல ஒரு லெக் ரூம் இருக்குது. அண்டர் சப்போர்ட்டும் நல்லாவே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ முக்காவாசி தை கவர் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னாக்க, இந்த காரில் உங்களுக்கு அந்த அண்டர் தே சப்போர்ட் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக அந்த கீழே அந்த அண்டர் தே சப்போர்ட் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த அண்டர் தே சப்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லலாம் நம்ம. தென் ஹெட்ரூம் இஸ் ரியலி குட். ஸோ நான் சொன்னமே 5'7" ஹைட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எனக்கு வந்து இந்த ஹெட்ரூம் நல்லா இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ லாங் ட்ரிப் போகிறோம் அப்படின்னாக்க இப்படி சாஞ்சி இப்படி உட்காந்துட்டு போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோட டாலர் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் இஷ்யூ இருக்காது. ஃப்ரண்ட் சீட்டில் வந்து என்னுடைய ஹைட் யாராவது உட்காந்தாங்க அப்படின்னாக்க நீங்கள் கரெக்டாக கால் வந்து டக்கின் பண்ணி உட்கார மாதிரி தான் உங்களுக்கு இதில் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் கம்ஃபர்ட்டில் கைலாக்கில் செகண்ட் ரோ சீட்ஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் விண்டோ ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஹைவேஸில் போகிறீங்க இல்லை சிட்டியில் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது. பிகாஸ் உங்களுக்கு விண்டோ ஸ்பேஸ் நல்லா பெருசாக இருக்கிறதுனால உள்ளே நல்லா லைட்டிங் எடுத்துகிட்டு வரும். அப்படி லைட்டிங் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கேபின் வந்து லைவ்லியாக இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் கம்ஃபர்ட் அண்ட் அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அண்ட் நீங்களே பார்க்கலாம், இந்த காரில் சீட்டிங் கம்ஃபர்ட்டில் ஸ்கோடா வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. போல்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை சீட்டோடைய குஷனிங் திக்னஸாக இருக்கட்டும், கீழே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பக்கெட் சீட் மாதிரியே உங்களுக்கு அந்த பள்ளம் வருது. சைடில் 2 சைடில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் போல்ஸ்டர்ஸ் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டர் தே சப்போர்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஸோ அதனாலே பார்த்தோம் அப்படின்னாக்க நீங்கள் வண்டி ஓட்டுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் நீங்கள் டாப் அண்ட் வேரியண்ட்லாம் போகும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு அப்போல்ஸ்ட்ரி மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பட் சிக்னேச்சரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் அப்போல்ஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே நல்ல ஒரு ப்ரீமியமாக தான் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் இந்த காரில் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃபுட்வேரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் லெக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் 6th கியரில் போட்டு நீங்கள் வந்து ஒரு 120 நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் லெஃப்ட் காலை நீங்கள் நல்லா ப்ராப்பராக டெட் பெடலில் வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக போகலாம். உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது. தென் ஹெட்ரூம் பாருங்கள்,
இதில் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்படியும் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காரில் ஹெட்ரூம் நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் மீடியம் செட்டிங்லாம் உட்காந்துட்டுருக்கிறேன். நான் என்னோட டிரைவிங் ஸ்டைல் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குவேன் நான். ஸோ அப்படியும் பார்க்கும்போது ஹெட்ரூம் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை என்னோட நீங்கள் ஷார்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் உட்காந்து ஓட்டணும், ஹைட் ஏற்றிட்டு தான் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ஹெட்ரூம் வில் பி ரியலி குட் இன் திஸ் கார். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் சீட்டிங் கம்ஃபர்ட்டில் ஸ்கோடா பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசிடுவோம். ஸோ இந்த காரோட கீ பற்றி பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ஸ்கோடாவோட கீ மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஸ்கோடா லோகோ இருக்குது. பின்னாடி வந்து லாக் அண்ட் அன்லாக் ஃபங்க்ஷன் இருக்குது. பூட் ரிலீஸ் பண்ணது இருக்குது. தென் ஃப்ளிப் கீ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காரோடைய கீ பற்றி, கீ ஃபாப் பற்றி, மேலே உள்ள வேரியண்ட்டில் போகும்போது கீலெஸ் என்ட்ரிக்கான ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ரோ சீட்ஸில் பார்ப்போம். நம்ம அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னாக்க உங்களுக்கு எல்லாம் ஹார்ட் மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஓவர்விங் கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் இது வந்து உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே வந்து 1 லிட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு அண்ட் சம் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சீட் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் உள்ளே பார்த்தோன்னா இந்த எலிமெண்ட் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஏசி வெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றது பாருங்கள். கீழே பார்த்தோன்னா டிப்பிக்கல் ஜெர்மன் கார்ஸ் உங்களுக்கு வந்து தனியாக ஹெட்லாம்ப்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலர் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. தென் கீழே பார்த்தோன்னா இந்த லீவர் வந்து பானட் ஓப்பன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே உட்காந்துருவோம். அப்படியே ஸ்டேரிங் பற்றி பார்ப்போம். ஸ்டேரிங் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஸ்லாவியாவில் வர மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. கீழே எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அண்ட் இதில் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கிடையாது, நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுவும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது பிடிக்கிறதுக்குன்னு சொல்லலாம் நம்ம. மேலே உங்களுக்கு இந்த இடத்துல ரிட்ஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிட்ஜஸ் நீங்கள் பிடிக்கும்போது ரொம்ப நல்ல ஃபீலாக இருக்குது. அண்ட் கீழே நீங்கள் இப்படி பிடிச்சி வந்து ஓட்டலாம், உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு பொறுத்த மாதிரி. எனக்கு இந்த நர்வ் ஃபினிஷ் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. இந்த ஸ்டீரிங்கோடைய கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா டில்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது, டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆக்சுவலாக. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகும். ரைட்டில் வந்து உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்டென்சிட்டி வேணுன்றது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணுவோம். லெஃப்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு டாக்கோமீட்டர், ரைட்டில் ஸ்பீடோமீட்டர் இருக்குது. அனலாகில் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களோட தாட்ஸ்ன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நடுவில் ஒரு எம்ஐடி இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 2 பட்டன் இருக்குது இந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கும் கீழே பார்த்தோன்னா டெம்பரேச்சர் கேஜ், ரைட்டில் வந்து உங்களுக்கு ஃபியூல் கேஜ் இருக்குது. லெட்ஸ் டாக் அபவுட் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதில் உங்களுக்கு 7 இன்ச்க்கான இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வித் சப்போஸ் வயர்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. ஸோ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக்கான ஒரு லே அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் தேவைப்படுறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நீங்கள் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த காரோடைய இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் பற்றி நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ஹசார்ட் லைட் கனது இருக்குது, லாக் கனது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் அதெல்லாம் இருக்குது. கீழே மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஃபோன் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6 ஸ்பீட்கான மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை 6 ஸ்பீட் மேனுவல் ஆர் 6 ஸ்பீட் 80க்கான டிரான்ஸ்மிஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். ஸோ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர் இருக்குது. ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ரியலி குட். உள்ளே பார்த்தோன்னா சின்ன ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. உள்ளே பார்த்தோன்னா உங்களுக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. மேனுவலி டிமிங் ஐஆர்வி வந்து அண்ட் இந்த இடத்துல வேனிட்டி மிரர் இருக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது, நார்மல் சீட் பெல்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசுவோம். ஸோ இன்ஜின் பற்றி பேசுகிறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குற கைலாக்லேயே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 லிட்டர் TSI 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் விச் ப்ரொடியூசஸ் 114 bhp ஆஃப் பவர் அண்ட் 178 Nm ஆஃப் டார்க். இந்த கார் பார்த்தோன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் 80 டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 19.6 kmpl வந்து கிளைம் பண்ணுறாங்க. உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து கண்டிப்பாக மாறும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 45 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலே சின்னதாக ஒரு கவர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மேலே பார்த்தோன்னா இன்சுலேஷன் வந்து உங்களுக்கு கிடையாது. இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலும் ஸ்கோடா வந்து இதில் இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணல. ஸோ என்விஎஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத நான் டிரைவ் ரிவ்யூவில் சொல்ல பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டிரைவ் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை போட பார்க்குறேன். தென் ஃபயர் வாலில் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெட்ஸ் டாக் அபவுட் சேஃப்டி. இப்போ நம்ம பார்க்குற ஸ்கோடா கைலாக்கோடைய சிக்னேச்சர் வேரியண்ட்டில் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ABS வித் EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், என்ஜின் இம்மொபிலைசர், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்கோடா கைலாக் இப்போது பாரத் இன்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து உங்களுக்கு வாங்கியிருக்குது. ஸோ கண்டிப்பாக சேஃப்டிலேயே ஸ்கோடா வந்து இந்த காரில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் த ப்ரைஸிங். இப்போ நம்ம பார்க்குற ஸ்கோடா கைலாக்கோடைய சிக்னேச்சர் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 9.6 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 11.3 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக
ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த காரில் ப்ரைஸிங்கில் ஸ்கோடா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய தாட்ஸ் இந்த ப்ரைஸிங் பற்றி என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் நான் நம்புறேன். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் ரிவ்யூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவிலே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.